திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய குருவருள் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நலம் தரும் திருப்புகழ் என்ற பொது தலைப்பிலே இன்று நாம் மருதமலையான் ஆட்சியும் மாட்சியும் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றோம். இவர்களை மருதமலை 7வது படை வீடு என்ற கருத்திலே விளங்கி கொண்டு வருகிறது. முதலாக சூரர்களோடு அசுரர்களை போர் செய்து வீழ்த்துவதற்காக மருதமலையிலிருந்துதான் முருகப்பெருமான், திருமால், தேவர்கள் உள்ளிட்ட எல்லா தேவர்களோடும் கலந்து புறப்பட்டான் என்று மருதவரை படலம் என்ற படலத்திலே பேரூர் புராணத்திலே வருகின்றது. ஆனால் 7வது படை வீடு என்று வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மருதமலை அழகான கொங்கு நாட்டிலே கோயம்புத்தூரிலே மேற்கு தொடர்ச்சி மலை, அழகான பசுமை நிறைந்த ஒரு பொழி என்று சொல்லலாம். அப்படி மேற்கு தொடர்ச்சி மலை சாரலிலே, மழை சாரலிலே மருதமலையான் மயில் மேல் அமர்ந்து வருவது போன்ற தோற்றத்தோடு அந்த பின்னாலே அமைந்திருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலையும் அதன் மையத்திலே திகழ்கின்ற கோபுரமும் பார்த்தால் முருகப்பெருமான் மயில் மேல் அமர்ந்து வருவதாக ஒரு காட்சி நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட மருதமலையிலே மனக்கவலை தீர்க்கும் மருதமலையான் இருக்கின்றான். மலை அது மருதமலை, மருத மரங்கள் நிறைந்து மலை எங்கும் காணப்பட்டதால் அதற்கு மருதமலை என்று பெயர் வந்தது. அது மட்டுமல்ல, மருந்து மலை என்ற பெயரும் மருதமலைக்கு உண்டு. ஏனென்றால் மலைகளில் நிரம்பி இருக்கின்றது மூலிகை செடிகள். உடல் நலத்திற்கும் உள்ள நலத்திற்கும் தேவையான அத்துணை மூலிகைகளும் நிறைந்திருக்கின்ற அந்த மலை. இதை தவிர இன்னும் உன்னதமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றும் பல 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 சித்தர்கள் மருதமலையிலே இருந்து கொண்டு நமக்கெல்லாம் ஆசி புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். நிறைய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாம்பாட்டி சித்தரைத்தான் அங்கே மையமாக வைத்து சொல்லுகிறோம் என்றாலும் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத வகையிலே நிறைய சித்தர்கள் அங்கே இருந்து கொண்டு நமக்கு ஆசி வழங்கி வருகின்றார்கள். முருகப்பெருமானே முதன்மை சித்தர் தானே. முருகப்பெருமான் எங்கெல்லாம் மலையிலே இருக்கின்றாரோ, குற்றுதோர் ஆடும் குமரன், அவன் இருக்கும் இடமெல்லாம் சித்தர்கள். மலைகளிலே முருகப்பெருமான் இருக்கிறதுனால சித்தர்கள் மலைகள் தோறும் இருக்கின்றார்கள். எங்க மருதமலைக்கு பக்கத்திலே வெள்ளியங்கிரி மலை, பிரம்மாமுடி, விஷ்ணுமுடி, அனுபாவி மலை, மருதமலை, இந்த 5 மலைகளும் பக்கம் பக்கமாக விளங்கி கொண்டு வருகிறது. அதுபோல இந்த அனைத்து மலைகளிலுமே சித்தர்கள் இருந்து கொண்டு நமக்கு ஆசி வழங்கி வருகிறார்கள் என்பது ஐதீகமாக இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட மருதமலை எப்படி இருக்கிறது? மருதமலையே முருகப்பெருமானுடைய உருவத்தில் தான் காணப்படுகிறது. இப்பொழுது நான் சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் நாம சொல்லுவதில்லை. பேரூர் புராணம் என்ற புராணத்திலே மருதவரை படலம் என்ற ஒன்று தனிப்பட்ட முறையிலே மருதமலை பற்றியே பேசுகிறது. கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதின அந்த நூல் பேரூர் புராணம். இப்ப கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ற உடனே நேற்று தான் குமரக்கோட்டம் சென்று வந்தோம் காஞ்சிபுரத்திலே. அங்கே கச்சியப்ப முனிவர் கண்டபுராணம் அவர் எழுதியிருக்கிறார். அந்த மேடையை பார்த்த உடனே எங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வருகிறது. இவரும் கச்சியப்பர் என்ற பெயர், அவர் சிவாச்சாரியார், இவர் முனிவர், அந்த மாதிரி. அப்படி
அழகான ஒரு மலைச்சாரல். அந்த மலையில முழுக்க முழுக்க மருத மரங்கள் ஓங்கி வளர்ந்திருந்தன. அதனால் அதற்கு மருதமலை என்று பெயர் வந்தாலும் அந்த மருத மலையை பார்த்தாலே முருகனுடைய தோற்றம்தான். எப்படி நாம் திருவண்ணாமலையிலே பார்க்கின்றோம் அல்லவா, நந்திய பெருமானுடைய திருவுருவமாக இந்த மலை காட்சி அளிக்கிறது, சிவபெருமானாக இந்த மலை காட்சி அளிக்கிறது. பார்த்தாலே ஒரு உருவ தோற்றம் அப்படி தெரிகின்றது அல்லவா, அதுபோல நமக்கு இங்கு மருதமலையும் முருகப்பெருமானுடைய திரு மேனியினுடைய அமைப்பாக இருக்கும். மருத மரங்கள் வேலாக காட்சி தருகின்றன. மருத மரங்கள் ஒவ்வொன்றும் வேல், முருகன் கையிலே தாங்கி இருக்கின்ற ஞான வேலாக காட்சி தருகின்றன. இப்படி ஒரு வழக்கு நமக்கு ஐதீகம் இருந்து கொண்டு வருகிறது. பேரூர் புராணத்திலும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த முருகனுக்கு ஏகப்பட்ட வகையிலே மிகுந்த பெருமை. இப்பொழுதெல்லாம் மருதமலைக்கு வருகின்ற பெரியோர்கள், பக்தர்கள், அடியார்கள் கூட்டம் மிக அதிகமாக ஆகிவிட்டது. 3-4 முறை திருக்குட நன்னீராட்டு பெருவிழா செய்திருக்கின்றார்கள். 2 முறை அடியனுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே நேர்முக வர்ணனை செய்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. மருதமலை பழங்காலத்தில் இருந்த தோற்றம் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக மலையாகத்தான் இருந்தது என்றாலும் கூட ஆண்டுதோறும் காலங்காலமாக புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அப்படி போல சின்னப்பதேவர் மண்டபம் கட்டினார் என்ற ஒரு நிலை, அந்த நிலை மாறி அடுத்ததற்காக இப்பொழுது KMCH மருத்துவமனையினுடைய உரிமையாளர் திரு நல்லா பழனிசாமி ஐயா அவர்கள், அதற்கு பிறகு கோயம்புத்தூரிலே பெஸ்ட் இன்ஜினியர் என்ற ஒருவர், கௌரி சங்கர் என்று ஐயாவுக்கு பெயர், இவர்கள் எல்லாம் சேர்ந்து மேலும் அதை ஒதுக்கி நல்ல நிலைக்கு பக்கங்களில் இருக்கின்ற இடங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி கட்டடங்களை எல்லாம் சரிப்படுத்தி முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ப மண்டபங்கள் எல்லாம் கட்டி சீரமைத்தார்கள். இப்பொழுது மீண்டும் திருப்பணி நடந்து கொண்டு வருகிறது. இப்போதுதான் சமீபத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் நடந்தது. இப்பொழுது மீண்டும் திருப்பணி நடந்து கொண்டு இருக்கிறது. பக்தர்கள் வருகின்ற நிலைக்கும் வழிபட்டு செல்கின்ற நிலைக்குமாக அருமையான முறையிலே இப்பொழுது புதுப்பித்து வருகின்றார்கள். அன்னதானம் சிறப்பாக நடந்து வருகிறது. நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் அங்கே அன்னதானம் விட்டு செல்லுகின்றார்கள். இந்த ஒரு பொதுவான அறிமுகத்தோடு நான் இப்பொழுது உள்ளே செல்லலாம். முன்னாலே நீங்கள் வந்தீர்கள் என்றாலே மருதமலையான் மனக்கவலை, மருதமலையான் இருக்க மனக்கவலை நமக்கு எதற்கு என்று போட்டு விடுவார்கள். இந்த மருதமலை, அதனாலே இறைவனுக்கு பெயர் மருதாச்சல மூர்த்தி. முருகப்பெருமானுக்கு இங்கே மருதாச்சல மூர்த்தி என்ற பெயர். மருதம்னா மருத மரங்களை குறிக்கின்றது. தென்றல் காற்று மருதம் வந்தது என்றால் தென்றல் காற்று அழகாக வரும். அந்த அழகான காற்றிலே மூலிகை நறுமணங்கள் எல்லாம் மிதந்து வரும். அதை நாம் நுகர்வோம். நமக்கு உள்ளத்துக்கும் உடலுக்கும் நலம் தரக்கூடியது. அச்சலம் என்றால் மலை. எனவே மருதாச்சலமூர்த்தி என்று அவருக்கு பெயராயிற்று. இன்று தலவிருட்சமாக முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு பின்பக்கத்திலே வடமேற்கு மூலையிலே ஒரு மருத மரம் வைத்து அதை தலவிருட்சமாக வைத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு பாம்பாட்டி சித்தர் அவருடைய கோயிலுக்கு அருகிலே அவருடைய இடப்பக்கத்திலே மருதச்சுனை என்று இருக்கிறது. அந்த மருதச்சுனை பக்கத்திலே சப்த கன்னியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அருகிலே அந்த இரண்டும் சேர்ந்த மைய பகுதியிலே கொஞ்சம் ஒரு 20 மருத மரங்கள் இருக்கின்றன. மற்றெல்லாம் அங்கங்கே காணப்படுகிறது. மற்றெல்லாம் அழிந்து விட்டது. இப்படி இந்த மருத மலை என்று சொன்னோம் அல்லவா, ஏதோ இந்த மலைக்கு வரும் பொழுது நமக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கிறது. முருகப்பெருமானை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களானால் சிறிய திருமேனி அல்ல, பெரிய திருமேனி அல்ல, ஒரு இடைப்பட்ட வடிவத்தில இடைப்பட்ட உயரத்துல இருக்கின்ற திருமேனி. நல்ல ஜெய்ஜாண்டிக்காக நிற்பார். அப்படியே விபூதி அலங்காரத்தில ஜொலிப்பார். அவருடைய திருமேனிகளை பின்பக்கம் பார்த்தீர்கள் என்றால் குடுமி போல இருக்கும், ஜடையாக பின்னி இருக்கின்றார்கள். முன்பக்கம் தான் அழகான முறையிலே நன்றாக செதுக்கி இருக்கிறார்கள். என்றாலும் கூட பின்பக்கத்திலே
இந்த ஜடை குடுமி மாதிரி ஒரு பகுதி அங்கே இருக்கின்றது. அற்புதமான முறையிலே அருள் தரக்கூடிய நிலையிலே அவர் இடது கையை இடத்திலே வைத்துக் கொண்டு வலது கையிலே ஒரு தண்டாயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கின்ற வகையிலே தண்டாயுதம் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அருகிலே வேலையும் வைத்து முருகனை வழிபடக்கூடிய வகை. முருகப்பெருமானுடைய அழகு சொல்ல சொல்ல அது இனிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாயின என்ற போதும் முருகனுடைய தூய நல் எழிலுக்கு ஆற்றாது அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான கிரீடம், அந்த மார்பிலே கடப்ப மலர் மாலை, அதுல தங்க கவசம் போட்டிருக்கின்ற பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும். அழகான முறையிலே முருகன் என்றாலே அழகு, இளமையானவன், உயர்ந்தவன், மேன்மையானவன் என்று நிறைய பொருள்கள் உண்டு. அது குறிப்பாக இளமையானவன், அழகானவன் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு அழகு கோலத்தோடு வருகின்ற பக்தர்களை, வா குழந்தைகளை என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு நல்லாட்சி வழங்குகின்றேன், நலமாக இருப்பீர்களாக என்று அந்த பார்வையே நம்மை அப்படி அழைக்கும். அந்த பார்வையே நம்மை வசீகரித்து போட்டுவிடும். இப்படிப்பட்ட ஒரு அழகான தோற்றத்தோடு முருகன் கம்பீரமாக, சொல்லுவாங்கள், அந்த கம்பீரமாக உயர்ந்து விளங்குகின்றான், அருளோடு விளங்குகின்றான். தேன் பெலிற்றுகின்ற மலர் சோலைகள், நீர்வளம், நிலவளம் கொண்ட கொங்கு நாட்டிலே தனக்கென்று ஒரு வரலாறு, ஒரு பண்பாடு, நாகரிகம் இவற்றையெல்லாம் கொண்டு விளங்குகின்ற அந்த கொங்கு நாட்டுல உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா, ஏங்க வாங்க, எப்ப வந்தீங்க, நாங்க தண்ணி குடிங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்போம். இந்த இங்க இல்லாம நாங்க கொங்கு நாட்டுல எந்த மொழியும் வராது. அப்படி அந்த மலையில மருதமலையிலே கொங்கு நாட்டிலே மருதமலையில ரொம்ப அழகாக காட்சி தருகின்றார். இந்த திருக்கோயிலை நிமிர்ந்து பார்த்து வணங்கினால் அந்த மயில் மீது நடுநாயகமாக அமைந்து முருகப்பெருமான் வருகின்ற தோற்றம், இந்த சேவல் கொடியோடும் மயில் வாகனத்தோடும் வருகின்ற ஒரு அருமையான காட்சி. இந்த முருகனுடைய கர்ப்ப கிரக கோபுரம் இருக்கிறதே, அதுதான் முருகன் மாதிரி அங்கிருந்து பார்த்தாலே தெரியும் நமக்கு. அருமையான அந்த தோற்றத்திலே விளங்கும் முருகன் படிகளோடு கூடிய முன்கோபுரமாக அமைந்துள்ள காட்சி அந்த முருகப்பெருமானுடைய இறைவனுக்கு சொல்லும் போது கேசாதி பாதம், பாதாதி கேசம் என்று சொல்லுவோம். அப்படி ரொம்ப அற்புதமாக இந்த மலையிலே வீட்டிற்கக்கூடிய முருகன், அதுதான் அவனுடைய ஆட்சி. அங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் நல்ல முறையிலே வேண்டும் வரம் தந்து, பாவங்களை போக்கி, இன்பங்களை தந்து, வேண்டும் வரம் தந்து, பிள்ளை வரமா, திருமண வரமா, வேலை வரமா, வீடு வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்ற வரமா, இப்படி பல்வேறு வகைகளிலே பக்தர்கள், அடியார் பெருமக்கள் தங்கள் வேண்டுதல்களை வந்து வைக்கின்றார்கள். முருகப்பெருமான் ஆசி வழங்கி நிறைவேற்றி தருகின்றார். அந்த நன்றியை தெரிவிப்பதற்காகவே கூட்டம் நிறைய வருகின்றது. கேட்டால் சொல்லுவார்கள், நான் இந்த வேண்டுதலை வைத்தேன், எனக்கு நிறைவாக செய்திருந்தார் முருகப்பெருமான், நான் நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு கிருத்திகைக்கும் நான் வருவேன். ஒரு நன்றியோடு முடியாதல்லவா, வாழ்க்கை முழுக்க நான் மருதமலை முருகனை பார்க்க வருவேன் என்று சொல்லி அடியார் பெருமக்கள் அத்தனை காதலோடு வருகின்றார்கள். இதைத்தான் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கும் அந்த திருவருள் கிடைக்கும். அவர் ஆட்சி செய்கின்ற மாட்சி, மாட்சின்னா மாண்பு, வறியவர், பணக்காரர், ஏழை, உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இந்த வேறுபாடெல்லாம் கிஞ்சித்தும் கிடையாது. எல்லாருமே அவனுடைய குழந்தைகள். அப்படி அத்தகைய வரவேற்பு முருகனும் நமக்கு கொடுப்பான். அவனுடைய திரு மேனி அழகையும் கண்களினுடைய அழகையும் பார்த்தாலே நம்மை கவர்ந்து இழுக்கும், பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். அவனை விட்டு கண்களை எடுக்க முடியாது. ஈர்கிலா கள்வன் அப்படிம்பார், பார்த்த கண்களை ஈர்கிலா கள்வன் அப்படின்னு கண்ணப்ப நாயனார் சொல்லுவது போல, முருகனை பார்த்த கண்களை எடுக்க மனம் இருக்காது. மனதிலே எத்தனையோ வேண்டுதலாக வருவோம், ஆனால் ஒரு வேண்டுதலையும் அவனிடம் சொல்ல முடியாது. அவனுடைய அழகிலே மயங்கி, அவனுடைய அருளிலே மயங்கி அப்படியே நிற்போம். அதுதான் அவனுடைய ஆட்சியின் மாட்சி. அப்படி உலகில் உள்ள அத்தனை எங்கிருந்தோ வருகிறார்கள்.
வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் 10 நாட்கள் 20 நாட்கள் என்று பயணம் போட்டு நாங்கள் முதலிலே வந்தது மருதமலையானை தரிசிக்க என்று அத்தனை அன்போடும் ஆர்வத்தோடும் அவர்கள் சொல்லி வருகின்றார்கள் என்றால் எவ்வளவு சிறப்பு என்று நீங்கள் பாருங்கள். இது ஒவ்வொரு நூற்றாண்டு, இப்போ 9ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துட்டா இந்த கல்வெட்டு திருமுருகன் பூண்டி கல்வெட்டு, அவனாசிக்கு அருகிலே திருமுருகன் பூண்டி என்ற ஒரு அதுல முருகன் இருந்து ஆட்சி செய்கின்றான். முருகன் தன்னுடைய தந்தையார் சிவபெருமானை வணங்குவதாக அந்த கோயிலிலே அமைந்திருக்கின்றது. அந்த கோயிலிலே ஒரு கல்வெட்டு 9ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட இந்த கல்வெட்டுல அன்றைய மக்கள் அதிகமாக என்ன பெயர் வைத்துக் கொண்டார்கள் என்பது அதிலே இருக்கின்றது. மருதமலையான், மருதாச்சலன், மருதப்பன், மருதையன், மருதவரையன், மருதாச்சல மூர்த்தி, இப்படியெல்லாம் பெயர் வைத்துக் கொள்ளுவார்கள். அந்த கல்வெட்டு அங்கே திருமுருகன் பூண்டி என்ற இடத்துல இருக்கின்றது இன்னும். என்றால் பாருங்களேன், மருதமலை எத்தனை ஆண்டு பழமை உடையதாக இருக்கிறது என்று பாருங்கள். கொங்கு சோழர்கள் தான் முதலில் அதை நிர்மாணித்தார்கள். பிறகு விஜயநகர பேரரசுகள், கொங்கு நாட்டின் சிற்றரசர்கள், இப்படியெல்லாம் அவரவர்களுக்கு தேவையான அந்தந்த காலத்திலே அவரவர்கள் மனதுக்கு தேவை எனப்பட்ட அந்த வசதிகளை எல்லாம், முருகன் கோயிலுக்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ, கோபுரமா, தரைத்தளமா, பக்கத்திலே அருகிலே என்னென்ன இடங்களோ, பக்க மண்டபங்களா, முன் மண்டபமா, இப்படி எல்லாம் அமைத்து அந்த கோவிலுக்கு கோபுரம் எழுப்பியது முதலாக இப்படி பல்வேறு திறத்தினரும் கலந்து கொண்டு அந்த கோயிலை செப்பனிட்டார்கள். பக்கத்திலே நம்ம கோவைக்கு அருகிலே மருதமலையிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் துடியலூர் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கே விருந்தீஸ்வரர், சிவபெருமான் விருந்தீஸ்வரர் என்ற பெயரோடு அங்கே காட்சி தருகின்றார். சுந்தரமூர்த்திக்கும் அவரோடு வந்த கரிகார் சோழனுக்கும் அம்மை விருந்தீஸ்வரனும் அம்மையும் விருந்து படைத்ததாக ஒரு வரலாற்று செய்தி நமக்கு உண்டு. அதனால் அந்த ஈஸ்வரனுக்கு விருந்தீஸ்வரன் என்று பெயர். அந்த விருந்தீஸ்வரன் கோயிலில் உள்ள கல்வெட்டும் பெருமானை பற்றிய கல்வெட்டு அங்கே காணப்படுகின்றது. இப்படி நீங்கள் அந்த முருகப்பெருமானுடைய ஆட்சியும் மாற்றியும் பார்க்கும். இன்று பல்வேறு விதமாக பெருகிக் கொண்டது. தரைமட்டத்திலிருந்து இப்போது நீங்கள் பார்த்தீர்களானால் சுமார் 500 அடி உயரத்தில் உள்ளது. தவிர கோவையிலிருந்து வடமேற்கு திசையிலே ஒரு 15 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இந்த மருதமலை. 837 படிக்கட்டுகள் உள்ளன. அடிவாரம் வரை செல்வதற்கு அரசு பேருந்து, மருதமலை தேவஸ்தான பேருந்து அங்கே பல வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மலைமேல் சென்று தரிசனம் செய்யலாம். இயற்கை சூழல் அப்படியே கண்டு ரசித்துக் கொண்டே செல்லலாம். அதை விட படிகளில் ஏறி சென்று இறைவனை கண்டு தரிசனம் செய்யும் பொழுது அந்த மலை சூழலிலே அந்த மென்மையான காற்று அந்த மருத மரங்களையும் மூலிகைகளையும் அப்படியே சுமந்து கொண்டு வந்து வீசும் போது அதை நாம் நுகரும் போது ஒரு பெரிய ஆனந்தத்திலே இருக்கின்றோம். பேரானந்தம். சொல்லுவார்கள் அல்லவா, தொல்லை ஈரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே. அந்த ஆனந்தம்ங்கிறதுக்கு ஆங்கிற எழுத்துக்கு எத்தனை அளவிட வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை, பேரானந்தத்தை தரக்கூடியது நம்முடைய மருதமலை. அதனால் பொழுதில்லை என்று வேகமாக பேருந்திலே சென்று விடுகின்றோம். ஆனால் கால்நடையாக கீழே அடிவாரத்திலிருந்து மருதமலையானை தரிசிக்க செல்ல வேண்டும். அடிவாரத்திலேயே விநாயக பெருமான் காட்சி தருகின்றார். கைத்தல நிறைகனை அப்பம் மோடாவல் கோரி கப்பிய கரிமுக நடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பதும் வினை கடிதேகும். அப்படி வினைகளை கடிதாக ஓடவிட செய்கின்ற விநாயகர் பெருமான் தான் தோன்றி மூர்த்தியாக அடிவாரத்திலே காட்சி அளிக்கின்றார். அவரை வழிபட்டுத்தான் நாம் மேலை படிகளிலே ஏறி வருகின்றோம். சுயம்பு மூர்த்தி என்றால் என்ன? தானாக தோன்றி வந்தது.
உளிகளால் வைத்து செதுக்கப்படாதது. அதுதான் தான் தோன்றி விநாயக பெருமான். அப்புறம் குதிரை மண்டபம், குதிரை கொட்டடி மண்டபம் என்றும் பக்தர்கள் தங்குவதற்கென்றும் ஒரு 3 மண்டபங்கள் படியிலே ஏறி செல்லும் போது நீங்கள் காணலாம். அதுல இந்த குதிரை குழம்பு ஒன்று காணப்படும். அது திருடர்கள் வந்து மருதமலையானுடைய உண்டியலிலிருந்து பணத்தையோ அதில் இருக்கக்கூடிய தங்கம் போட்டிருக்கலாம், அந்த செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டு போகும் பொழுது அவர்களும் குதிரையிலே தான் செல்கின்றார்கள். முருகப்பெருமான் குதிரை ஏறி அவர்களை துரத்தி வந்ததாக ஒரு நிலை. அந்த துரத்தி வந்த போது அந்த குதிரையின் குழம்பு அங்கே ஆழ பதிந்து அவ்வளவு வேகத்தோடு வந்திருக்கிறதுக்கு அடையாளமாக அந்த குதிரை குழம்பு இன்றும் அந்த அடையாளத்தோடு விளங்குகிறது. அதற்கும் நாம் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு செல்லுகின்றோம். இந்த கள்வர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், முருகப்பெருமானுடைய இடது பக்கமாக கொஞ்சம் முன்புறமாக, அவருக்கு கிழப்பக்கமாக ஒரு 2 கல், ஒரு பக்கம் ஒரு கல், இன்னொரு பக்கம் ஒரு கல், நடுவிலே அந்த திருடர்கள் குதிரையிலே நிற்பதாக அந்த காட்சி நீங்கள் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. ஒரு குதிரை முன்னாலே ஒரு பெரிய கல் உயரத்திற்கு, அதே போல இடப்பக்கம் ஒண்ணு வலப்பக்கம் ஒண்ணு பெரிய கல், அது குதிரை. அந்த 2 கற்களுக்கும் நடுவே திருடர்கள் நிற்பதாக ஒரு தோற்றம் நமக்கு இங்கிருந்து தெரிகிறது. அந்த காலத்திலே போய் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நல்ல அடர்த்தியாக இருக்கிறது. இப்பொழுது அங்கு யாரும் போவதில்லை. அப்படி திருடி சென்ற திருடர்களை முருகப்பெருமான் கல்லாக சபித்ததனால் அந்த குதிரையோடு கல்லாக அங்கே இன்றும் இருக்கின்ற காட்சியை நாம் காண முடிகிறது. ரொம்ப அழகு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த இயற்கை சூழல்களை எல்லாம் அப்படியே முப்புறமும் மலைச்சாரல் அந்த இயற்கை பசுமையை அனுபவித்து செல்ல வேண்டும். மேகங்கள் ஓடி வந்து மலையை மூடும், அப்படியே பிரியும். திரண்ட மேகங்கள் கருகரு என்று வந்து உடனே மழை பொழியும். சற்று நேரத்திலே மழை நின்றுவிடும். அந்த ஈரத்திலே, அந்த ஈர காற்றிலே நாம் மேலே பயணிக்கும் போது அவ்வளவு இதமாக இருக்கும். இப்படியெல்லாம் அனுபவித்து அனுபவித்து நமக்கு மருதமலையானை தரிசிக்க வேண்டும். மருத வரை, மருத வெற்பு, மருத குன்று, மருத ஓங்கல், மருதாச்சலவேள் வரை என்றெல்லாம் இந்த மலைக்கு நிறைய பெயர்கள் உண்டு. மக்களினுடைய முன்பே சொன்னது போல உடற்பிணி, உள்ளப்பிணி, உயிர் பிணியையும் நீக்குவது. நமக்கு வருகின்ற உயிர் பிணி என்ன? இறைவன் திருவடியை சேர வேண்டும், மீண்டும் ஒரு பிறப்பு வரக்கூடாது. அதுதானே பிறவி அலையாற்றினில் புகுதாதே. அப்படி நாம பிறவிங்கிற ஒரு கடலுக்குள்ள இனி நம்ம வரக்கூடாது. அதுதான் உயிருக்கு வருகின்ற துன்பம். மீண்டும் பிறந்தால் அது உயிருக்கு வருகின்ற துன்பம். அப்படி நாம் பிறக்கக்கூடாது. பிறவாமை வேண்டும். அதுதான் நமக்கு அந்த உயிர் பிணி. அதை நீக்குவார் நம்முடைய முருகப்பெருமான். அவருடைய ஆட்சியின் வல்லமை, அவருடைய அருளின் தன்மை அப்படி. நிறைய முனிவர்கள் இங்கு வந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கூட நிறைய முனிவர்களை அங்கங்கே பார்க்கலாம். வந்து வணங்கி அருள் பெற்று செல்லுகின்றார்கள். நிறைய பேர் அங்கே தங்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காமதேனு என்ற தெய்வீக பசு இங்க வந்து முருகப்பெருமானை தவம் செய்து வணங்கி பசி நீங்க பெற்று மேய்ச்சலை மேய்ந்து கொண்டு மரத்தினுடைய கீழே இருந்து வந்த அந்த துணை நீரை பருகி அது வாழ்வு பெற்றது என்ற வரலாறு எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. பக்தர்கள் கோமுனி, பட்டிமுனி, சித்தர்கள், வானவர்கள், திப்பிய மாதவர்கள், சுத்த யோகியர்கள் சூழ்ந்த பரப்பு இந்த மருதமலை. வைகளும் தினமும் காமதேனு உற்று கிணத்திலே அந்த சுனையிலே நீர் பருகி குறுபசியை தீர்ந்து அங்கே வாழ்ந்து இறைவனை வணங்கி சென்றது. இதெல்லாம் பேரூர் புராணம் கூறுகின்ற வரலாற்று செய்திகள். முருகனை வணங்கினால் என்னென்ன நலங்கள் கிடைக்கும் என்பதை அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். மருத வரையிடை வதியும் வேற்படை முருகனை வழிபடின். மருத வரையிடை வதியும், வதியும்னா வசிக்கின்ற, எழுந்தருளி இருக்கின்ற, அங்கே இருந்து அருளாட்சி செய்கின்ற. மருத வரை, வரைனா மலை, மருத வரை, மருத மலை. மருத வரையிடை வதியும் வேற்படை முருகனை வழிபடின். முடிகொண்ட மன்னவர் பெருந்திரள் மைந்தனை பெருவை அவ்வையின் ஒரு விடம் கவலை
உவந்து செல்கவே. ஒரு அரசனுக்கு குழந்தை இல்லை. அவன் குசத்துவன் என்ற ஒரு அரசன், சிற்றரசன். அவன் முருகப்பெருமானை மகப்பேறு வேண்டி நலம் வேண்டி வழிபட்டு வந்தான். அப்படி வழிபட்டு வரும் காலத்திலே அங்கே சிவபெருமானாக ஒரு முனிவர் வடிவத்திலே அவருக்கு காட்சி கொடுத்து இந்த வாழ்த்தினை சொல்லுகிறார். மருத வரையிடை வரியும் வேற்படை முருகனை வழிபடின் முடிகொண்ட மன்னவர். அந்த குசத்துவன் என்ற அரசனை பார்த்து, மன்னவனே, பெருந்திரல் மைந்தனை பெறுவை. மிகுந்த திறமையுடைய ஒரு மைந்தன், பலம் பொருந்திய மைந்தன், அவனை பெற்றெடுப்பாய். அவ்வையில் அப்போது ஒரு விடம் கவலை, உன் கவலை எல்லாம் நீங்கிவிடும். உவந்து செல்கவே, மகிழ்ச்சியோடு நீ செல்க என்று சிவபெருமான் ஒரு வேதியராக காட்சி கொடுத்து அந்த அருளை தருகின்றார். இப்படி ரொம்ப பெருமை பெற்ற அந்த மருதமலை படி ஏறி வரும் பொழுது 2 மண்டபங்கள் கடந்து 3வது மண்டபத்திலே இடுமன் சன்னதி விளங்குகின்றது. இடுமன் முருகன் அருள் பெற்றவர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். சூரசம்ஹாரத்தின் போது அந்த குளம்படிப்பட்ட நிலை அதற்கு முன்மண்டபத்திலே இருக்கின்றது. இந்த இடுமன் சன்னதியிலிருந்து அவருக்கு தெற்கு புறமாக, அவருடைய வலதுகை புறமாக, பின்புறமாக ஒரு சுனை. அந்த சுனையிலே மூழ்கி இடுமனை வழிபட்டு வருகிறவர்கள் உண்டு. இப்படி வள்ளியை திருடியவன் தானே கோடி புண்ணியம் தருகின்ற கோபுர தரிசனம் செய்து திருக்கோவிலை வணங்க செல்லுவர். வள்ளியை நினைக்காமல், தெய்வயானையை நினைக்காமல் முருகப்பெருமானை யாரும் நினைப்பதில்லை. வள்ளி தெய்வயானை பெயரை சொல்லி முருகப்பெருமானை வணங்கி கொண்டு அப்படியே மருதமலை படிகள் கடந்து மேலே சென்றாயிற்று. சென்ற உடனே ஆதிமூல மூர்த்தி முதலில் திருமேனி கொண்டு காட்சியளித்தது அந்த இடம்தான். வள்ளி தெய்வயானையோடு அங்கே முருகப்பெருமான் ஆதி மூலவராக விளங்குகின்றார். அவர்தான் முதலாக எழுந்தருளி ஆட்சி புரிந்த இறைவன். பின்னாட்களிலேதான் பக்கத்திலேயே முருகப்பெருமானுடைய திருமேனி அமைக்கப்பட்டு வழிபட பெற்றது. முருகப்பெருமானுடைய வலது பக்கமாக சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயரோடு, பேரூர்ல இருக்கிற இறைவன் பெயர் பட்டீஸ்வரர். அந்த பட்டீஸ்வரன் என்ற பெயரோடு முருகப்பெருமானுடைய கர்ப்பகிரகத்திற்கும் வலது பக்கமாக அங்கே பட்டீஸ்வரர் எம்பெருமான் விளங்குகின்றார். இடது புறமாக பச்சை நாயகி, பேரூரில் அம்மனுக்கு பச்சை நாயகி என்று பெயர், அம்மை அங்கே காட்சி தருகின்றார். அப்போ வலப்பக்கம் எம்பெருமான் தந்தை, இடப்பக்கம் எம்பெருமாட்டி தாய், இடையிலே முருகப்பெருமான். இந்த மாதிரியாக இருக்கின்ற இடங்களை கோயில்களிலே நாம் கண்டால் சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று சொல்லுவோம். அப்ப இங்கே சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருந்து முருகப்பெருமான் நமக்கு காட்சி தருகின்றார். அதிலே நாம் சொன்னோம் இல்லையா, ஆதிமூல முருகன், ஆதிமூல முருகா முருகா ஆதிதேவ முருகா, ஆதிமூல முருகா முருகா ஆதிதேவ முருகா, படிகளேறி வந்தோ முருகா பக்தர்களுக்கு அருள்வாய் என்ற அந்த பாட்டு வருகிறது. அந்த ஆதிமூல மூர்த்திக்கு நாள்தோறும் பின்புறமாக அமைந்திருக்கிறது பாம்பாட்டி சித்தர் குகை. அந்த குகையே பார்த்தீர்களானால் முன்னாலே பாம்பு படம் எடுத்து விளங்குவது போலத்தான் தோன்றும். அந்த இடத்துல கீழே பாம்பாட்டி சித்தரை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பாம்பாட்டி சித்தருடைய குகை, அதிலே பாம்பின் உருவத்திலே சென்று ஆதிமூல முருகனை இன்றும் பாம்பாட்டி சித்தர் வணங்கி வருகிறார் என்ற ஒரு நிலை இங்கே ஐதீகமாக இருக்கிறது. நம் கண்ணுக்கு தெரியலாம், தெரியாமலும் போகலாம். ஆனால் நாள்தோறும் பாம்பாட்டி சித்தர் அந்த குகை வழியாக பாம்பின் உருவத்திலே வந்து ஆதிமூல முருகனை வணங்கி செல்லுகின்றார். நீங்கள் எல்லாரும் மருதமலைக்கு வந்தீர்களானால் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். பாம்பாட்டி சித்தர் குகைக்கு முன்பாகவே சப்த கன்னியர்கள் அங்கே விளங்குகின்றார்கள். இது மருதமலையான் ஆதிமூல முருகராக இருக்கின்றார் அல்லவா, அவருக்கு நேராக மேலே இறங்கி பின்புறமாக வந்தால் இந்த 2 திருக்கோயில்களையும் காணலாம். ஆதிமூல முருகரை வணங்கிவிட்டு இப்பொழுது காட்சி தந்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை
வலம் வந்து வணங்கி உள்ளே வரும் பொழுது அம்மை, முருகப்பெருமான் கீழே இறங்கி வரும் பொழுது அப்பன் இருக்கின்றார். இந்த மாதிரி அதற்கு பிறகு வழிபட்டு முடித்து கீழே வரும் பொழுது மருதமலையானுடைய முன் மண்டபத்திலேயே பெருமாள் மாமா, அவருடைய மாயன் மாமா இருக்கிறார். பெருமாள் அங்கே அழகாக காட்சி தருகின்றார். அதற்கு சற்று கீழே இறங்கி வந்தால் நவகிரக சன்னதிகள் அங்கே விளங்குகின்றன. முன் மண்டபத்திலே முருகப்பெருமானுக்கு நேராக கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்துக்கு கீழே மயில் வாகனம். அங்கே முருகன் உயரமாக இருந்து பார்க்கின்ற அந்த அளவிற்கு உயரமாக மயிலை வைத்திருக்கின்றார். ஆன தனி மன்ற ரூப நிலை கொண்டதாடு மயில் என்பதறியேனே பாடுவார் இல்லையா அருணகிரி பெருமான். அங்கிருந்து முருகப்பெருமானை பார்க்க வண்ணமாக கிழக்கு நோக்கிய முகத்திலே முருகப்பெருமான் காட்சி தருகின்றார். மயில் மேற்கு நோக்கி அவருடைய முகத்தை பார்த்து வழிபடுவதாக அங்கே திருமேனி, மயிலின் திருமேனி அமைந்திருக்கின்றது. முருகனுடைய வலக்கைதான் தண்டாயுதம் தாங்கி இருக்கிறதோட வேல் தாங்கி இருக்கின்றது. இடக்கையை இடுப்பிலே வைத்தாலும் அவருடைய கொடி சேவற்கொடியாக அருகிலே மேனியிலிருந்து சிரசிலிருந்து மேலே வைத்திருக்கின்றார். இப்படி அதற்கு முன்பாக வந்தோமானால் முதலிலே 5 முகம் கொண்ட விநாயக பெருமான் காட்சி தருகின்றார். பஞ்சமுக விநாயகர் என்று காட்சி தருகின்றார். அவரை வணங்கிவிட்டு தான் ஆதிமூலமூர்த்திக்கு வணங்கினா அப்படியே பின்னால போனா பாம்பாட்டி சித்தர், அதுக்கப்புறம் சப்தமாதர்கள். மற்றபடி முன்னாலே வந்து வணங்கும் பொழுது பஞ்சமுக விநாயகரை வணங்கித்தான் இந்த வலம் வந்து செல்வோம். மறுபடியும் மீண்டும் முடித்து வரும் பொழுது அந்த கொடிக்கம்பத்திற்கு முன்னாலே விநாயக பெருமானை வைத்திருக்கின்றார்கள். விநாயகருக்கு வைத்திருக்கின்றார்கள். மயிலுக்கு பின்னாலே பலிபீடம் வைத்திருக்கின்றார்கள். முன்னாலே வைத்திருக்கின்ற விநாயகருக்கு முன்பாக வீழ்ந்து வணங்குகின்ற அளவிற்கு அழகான ஒரு கல் போட்டு வைத்திருக்கின்றார்கள். இங்கேதான் இப்படித்தான் வீழ்ந்து வணங்க வேண்டும் என்று. அதுக்கு முன்னாலே ராஜகோபுரம் உயரமாக இருக்கின்றது. மருதமலையினுடைய தோற்றம் அந்த மாதிரி படியேறி வந்தால் அப்படியும் செல்லலாம். இப்போ இந்த பழங்காலத்தில் அமைக்கின்ற அந்த படி வழியாக வந்தாலும் முருகப்பெருமானை அடையலாம். ராஜகோபுரம் மிக உயர்ந்த அளவில விளங்குகின்றது. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாந்து பாத்தீங்கன்னா அண்ணாந்து பார்த்துட்டே தான் இருப்பீங்க. மனசு வேற எங்கேயும் போகாது. அந்த மாதிரி இருக்கும். இந்த மருதமலையிலே 5 சுனைகள் இருந்ததாக ஒரு மருதவரை உலா என்ற நூல் ரொம்ப பின்னால இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவரையிலும் அந்த நூல் கிடைக்கல. ஒரு 3, 4, 5 ஆண்டு காலமாகத்தான் இது கிடைத்திருக்கிறது. அந்த மருதவரை உலா, மருத வரைன்னா மலை, அந்த மலையிலே இருந்து கொண்டு முருகப்பெருமான் உலா வருகின்றார். எப்படி நாம் இப்போ உற்சவமூர்த்தியாக எடுத்துட்டு வருவோம் அல்லவா, உலா கொண்டு வருவோம் அல்லவா, அப்படி உலா வரும் பொழுது பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரளம்பெண் என்ற இத்தனை வயதுக்குட்பட்ட பெண்கள், இத்தனை பருவமுடைய பெண்கள் முருகனுடைய அழகில அப்படியே மயங்கி நின்று அவரை அப்படியே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அந்தந்த வயதுக்கேற்ற நிலைகளை அந்த உலா என்ற நூலிலே குறிப்பிட்டிருப்பார். அதனுடைய ஆசிரியர் மன்னமுத்து என்பவர், புலவர் மன்னமுத்து. ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஒரு குழந்தைன்னா ஒரு பொம்மை கேட்டு பந்து விளையாடுற மாதிரி, அந்த நேரத்துல முருகனை பார்த்து அது என்னமா அவர் கையில வச்சிருக்கிறாரு, அந்த பொம்மை எனக்கு வேணும்னு கேட்கிற மாதிரி. இதே மாதிரி பேரிளம்பெண் வரை அவர்கள் என்ன அவருடைய புகழை பாட நூல்கள் கேட்டு அந்த மாதிரி, அது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அப்படி முருகன் உலா வரும் பொழுது இந்த 7 வகையான பருவத்து பெண்களும் முருகனுடைய அழகிலே மயங்கி இருப்பதாகவும், அந்த முருகன் எங்கே வரையிலும் வடவள்ளி ஏதாவது ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். மலை மேலிருந்து இடையில இளம் பள்ளம் முதல்லாம், அதுல தாண்டி நவாவூர் என்ற இடம், அதற்கு முன்னாலே இன்னும் வடவள்ளி என்ற இடம். அங்கதான் அதிகமான மக்கள், நவாவூர்ல கொஞ்சம் வடவள்ளியில கொஞ்சம் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம். அங்கிருந்து இந்த ஊர்களை எல்லாம் சுற்றி வலமாக வருவாராம். இப்பொழுது மலை திருக்கோயிலை சுற்றி மேலேயே சுற்று வட்டாரத்தை நடத்தி கொள்ளுகிறார்கள். அப்போ அவ்வளவு தொலைவுக்கு வந்து இறைவன் எல்லாருக்கும் காட்சி தருவாராம். இதை அருணகிரி பெருமான் பாடுவார். சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் நின் தண்டை சிற்றடியை சந்திக்கிலேன்
ஒன்றும் வாழ்த்துகில்லேன், மயில்வாகரனை சந்திக்கிலேன், உண்மை சாதிக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன், குந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே. அலங்காரத்தில் பாடுவார். சிந்திக்கணும் அவரை, முருகனை எப்போ சிந்திச்சுட்டே இருக்கணும், சேவிக்கணும், நேரம் கிடைக்கிற போது வந்து வணங்கணும், அவரை வாழ்த்தணும். முருகா முருகா, ஒண்ணு பாட்டு தெரியலன்னா கூட அவரை வாழ்த்தணும். முருகா முருகா, எத்தனை பேர் இருக்குது அவருக்கு, வணங்கணும். சரி, நம்மால போய் வணங்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல, இப்போ கோயிலுக்கு வராத நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, உடம்புக்கு நலமில்லாத ஆண்கள் பெண்கள் அனைவரும் இருப்பாங்க, மலை ஏற முடியாம, அவர்களுக்கெல்லாம் அவர் வந்து காட்சி தருகின்றார். சந்திக்கிறேன் அப்படிங்கிறார். ஊர்வலமா வரும் பொழுது, இறைவா உன்னை நான், நீ எனக்கு அருள் புரிவதற்காக கொட்டு முழக்கோடு வந்து தட்டி எழுப்புகின்றாய். தக்கை தன்னுமை தாளம் வீணை தகுனி தங்கிணை தல்லறே, கொட்டரை குடமுழலினோடிசை கூடி பாடி நின்றாடும். அப்படி பல வாத்திய கருவிகள், மிருதங்கம், எல்லா கருவிகளும் மத்தள மேளங்கள் முழங்க நீ ஊர்வலமாக வந்து உறங்குகின்றவர்களையும் தட்டி எடுத்து என்னை பார் என்று நீ உன் காட்சியை தருகின்றாய். அதற்கும் கூட எனக்கு இயலாமல் போய்விட்ட வினை எனக்கு, நான் வருந்துகின்றேன். அதனால் என்னுடைய இந்த அறிவு துன்பமும் இந்த உடம்பு துன்பமும் ரெண்டும் போகவில்லை. இந்த அறிவுக்கு வருகின்ற துன்பம், இந்த உடம்புக்கு வருகின்ற துன்பம், இந்த உயிருக்கு வருகின்ற துன்பம் அத்தனையும் போகணுமானா நீ மருதமலையானை வணங்கு, வா, நீ என்னை வந்து பார்க்க உனக்கு வாய்ப்பில்லை, நான் உனக்கு காட்சி தருகிறேன் என்று வருகின்றார். அப்பொழுதும் கூட எனக்கு பார்க்க வாய்ப்பில்லை என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். நமக்காகத்தான் பாடுகிறார். அவர் எத்தனை காட்சி வச்சிருக்கிறார், எத்தனை இடங்களிலே. அப்படிப்பட்ட நிலை அந்த விநாயகர் பெருமானிடம் இந்த கோபுர காட்சி எல்லாம் கண்டுவிட்டு, நீங்கள் அங்கே இருந்த என்னென்ன நிலைகள் இருந்தது என்று அந்த மருதவரை உலா என்ற நூலிலே நம் வண்ணமுத்து புலவர் சொல்லுகிறார் என்பதை நாம் இங்கு காண வேண்டும். இப்பொழுதெல்லாம் இந்த மருதச்சுனை ஒன்றுதான் கண்ணுக்கு தருகின்ற வகையிலே வறட்சியாக இருக்கின்றது. முருகப்பெருமான் எப்பொழுது கருணை வைக்கிறாரோ அப்பொழுதுதான் அது நிரம்பி ஊர் மக்களுக்கு பயன்படும். முதலிலே அது நிரம்பி இருக்குமா, ஊர் மக்கள் வடவள்ளி வரையிலும் அந்த தண்ணீர் தான் குடிநீராம் மக்களுக்கு. பாருங்களேன் எவ்வளவு மலை வளம் இருந்திருக்கிறது, நீர் வளம் இருந்திருக்கிறது. அதுல 5 சுனைகள். ஒன்று மருதச்சுனை. இந்த மருதச்சுனை தான் நான் சொன்னேன், பாம்பாட்டி சித்தருக்கும் சப்தகன்னியர்களுக்கும் இடையில் உள்ள பகுதியில ஒரு பெரிய தொட்டி போல அந்த பாறை அமைந்திருக்கின்றது. அதுல அந்த நீர் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு சுனை, அதுக்கு பேர் மருதச்சுனை. அந்த மருதச்சுனையில மூழ்கி எழுந்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அப்படி காண்பதற்கே அரிதாக காணுகின்ற அந்த மருத சுனையிலே மூழ்கி எழுந்தால் நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். இரண்டாவதாக சரவண சுனை. மருதமலையில் அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் மேல உயரமா போனோம்னா, கொஞ்சம் உயரமா, நாங்கெல்லாம் போயிருக்கிற சிறு குழந்தையில எனக்கு காது குத்துனதே கூட அங்கதான், மருதமலையில தான். அப்பெல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டுத்தனமா எல்லாரும் மேல போவோம். அங்க இன்னும் ஒரு சித்தர் இருக்கிறார், இன்னும் ஒரு பெரியவர் இருக்கிறார் என்று நாங்கள் போய் கண்டு வந்திருக்கிறோம். காணாத வகையில நிறைய சித்தர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த இடத்துல இருக்கிறது பேர் சரவண சுனை. உயரமா இருக்குது. இப்ப அதெல்லாம் பார்க்கவே முடியல. அங்க இருப்பது சரவண சுனை. அந்த சரவண சுனையில மூழ்கி இறைவனை வணங்கினால் ஞானம் கிட்டும். நமக்கு ரொம்ப ஞானம் ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், என்னாலும் வானம் அரசாள் வரம் பெறலாம், மோன வீடு ஏறலாமா, மோன வீடு ஏறலாம், யானை கிளையோன் திருப்புகழே கூறின தாமே இக்கூறு. யானை கிளையோன் முருகப்பெருமான் அவனுடைய திருப்புகழை பாடி சென்றாலே இந்த சரவண சுனையில அவர் புகழை பாடிக்கொண்டு மூழ்கி எழுந்து வந்து இறைவனை வணங்கினால் ஞானம் கிடைக்கும்
ஞானம்தான் நமக்கு பேரின்பம், அதுதான் மோட்சம், அதுதான் வீடு வேறு என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதுதான் ஞானம். வக்கணை ஊற்று. வக்கணை ஊற்று என்பது என்ன அப்படின்னா, அந்த இடுமன் சன்னதி சொன்னோம் இல்லைங்களா, இடுமன் சன்னதியினுடைய தெற்கு அவருடைய வலப்பக்கத்துல தெற்கு பகுதியில ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள போகுதுங்க. அங்க போனா அந்த வக்கணை ஊற்று என்ற ஊற்று இருக்கிறது. அதிலே மூழ்கி இறைவனை வணங்கினால் நரை இல்லை, மூப்பில்லை, திரையில்லை என்றும் விளமையோடு இருக்கலாமா. என்ன ஒரு அருமையான அற்புதங்கள் நிறைந்தது அவனுடைய ஆட்சி பாருங்கள். அதற்கப்புறம் அனுபவி தன்சுனை பக்கத்திலேயே மருதமலை தொட்டாப்பிலேயே பக்கத்துல வடக்கு பக்கமா தெற்கு பக்கமா முருகப்பெருமான் மருதமலையான் சன்னதி, அந்த மலையினுடைய வடக்கு பகுதியில அனுபாவி முருகனாக அங்கே வீட்டிருக்கின்றார் வள்ளி தேவி யானையோடு. அங்கே ஒரு சுனை, அது கூட அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. அனுமன் இந்த சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது தாகம் நிரம்ப எடுத்து விட்டது, அதனால தண்ணீர் குடிப்பதற்காக அந்த இடத்துல இறங்குகிறார். அவருக்காக முருகப்பெருமான் தன் வேலை ஊன்றி அந்த சுனையை உருவாக்கினார் என்ற ஒரு வரலாறு உண்டு. அது அனுபாவி தன் சுனை. அது கந்த தீர்த்தம் என்று எல்லாம், ஏன் கந்தன் உருவாக்கியதனால் அது கந்த தீர்த்தம். அதுல மூழ்கி எழுந்தால் எல்லோராலும் புகழப்படுகின்ற கீர்த்தி அடைவார்கள் அப்படின்னு அதனுடைய ஐதீகம். 5வதாக புற்றுக்கண் ஊற்று. அந்த மலை மேல் ஏறி போன உடனே பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கின்றார் அல்லவா, அந்த இடத்துல கீழே புற்றுக்கண்ணாக இருந்துதான் முதலிலே. அங்கிருந்து ஒரு ஊற்று வந்து கொண்டு இருந்ததாம், அதுக்குத்தான் புற்றுக்கண் ஊற்று என்று பெயராம். அந்த ஊற்றிலே மூழ்கி எழுந்து இறைவனை வழிபட்டால் காமத்தில் வீழ்ந்து போகாமல் இறைவன் திருவடியை நோக்கி வழிபடுகின்ற பேர் நமக்கு கிடைக்கும். காமிய தழுந்து இளையாதே. காமியத்தில் அழுத்தினா என்ன ஆகும்? காலகை படிந்து மடியாதே. யமன் கையில தான் போகணும். யமன் கையில போனா மீண்டும் பிறப்பு வரும். அதனால என்ன பண்ணணும்? ஓமெழுத்தில் அன்பு மிக ஊரியே ஓங்கார மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அதுவே முருகனுடைய வடிவம் தானே, அதுவே முருகனுடைய மூல மந்திரம் தானே. ஓங்காரத்தை சொல்லுங்கள். அப்படி ஓங்காரத்தை சொல்லிக்கொண்டு மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு தவத்திலே இருங்கள், அனைத்தும் உங்களுக்கு சித்தியாகும். நீங்கள் என்ன வேண்டும் என்று கேட்கின்றீர்கள், முக்தி வேண்டும் என்று கேட்கின்றீர்கள், கிடைக்கும். இக்காலத்திலே வாழ்கின்ற காலத்திலே நல்ல முறையிலே நிம்மதியாக அமைதியாக ஆனந்தத்தோடு வாழ வேண்டும், கிடைக்கும். இல்ல இந்த பிறகு முடிஞ்ச அடுத்து நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு விரும்புறீங்களா, கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி கடைசியில தான் நமக்கு முக்தி. நமக்கு வேணுங்கிறது முக்தி தான் வேணும், அதுதான் கேட்கணும். அப்படி இருந்தா கிடைக்கும். ஆக இந்த 5 ஊற்றுக்களும் அங்கே இருக்கின்றன. இந்த நிறைய வளப்பமுடையது, வல்லமையை தரக்கூடியது. இந்த மலையிலே இருக்கின்ற மரங்கள், கனிகள், சோலைகள், விலங்குகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். ஒரு மரம், அந்த மரத்திலே ஒரு வளாறு போல ஒரு இது போலன்னா, இப்ப பட்டாம்பூச்சியினுடைய இந்த நாசி நீண்டு இருக்குமே, சுருண்டு இருக்குமே 2 பக்கமும், அந்த மாதிரி மரத்துல இருந்து அந்த வளாறு தொங்கிக் கொண்டு இருக்குமா. ஏதேனும் அந்த காயோ கனியோ ஏதோ கீழே கிடக்குதுன்னு எடுக்க போனா அந்த வளாறு அப்படியே நம்மை வளைத்து சூழ்ந்து கொள்ளுமா, விடவே விடாதான். அதனால யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இந்த நிறைய எருமை மரங்கள் அப்படின்னு நல்ல மொத்தமா வகை வகையான மரங்கள் பார்த்திருக்க மாட்டோம், பேர் தான் இன்னைக்கு கேட்கணும். அப்படி எருமை மரங்களா, அது ஒரு அந்த இதுல போய் ஏதாவது உறைஞ்சதுன்னு வைங்க, அது எருமை போடுற சத்தம் மாதிரியே கேட்கும். என்னென்ன. அதுக்கப்புறம் தென்னை மரங்கள் உயர்ந்து உயர்ந்து இருக்கின்றன. வாழை மரங்கள் கனிகள் நிறைந்து விளங்குகின்றன. தென்னை மரத்திலையும் தேங்காய் பிடிச்சிருக்கு, வாழை மரத்திலையும் கனி இருக்கு. இந்த குரங்குகள் நிறைய இருக்குமே, கேட்கவே வேணும். இந்த குரங்குகள் என்ன செய்தான், போய் வாழைப்பழத்தை தின்று கொண்டு ஒரு சந்தோஷத்துல ஒரு உற்சாகத்துல அப்படியே தாவி தாவி மேலே போகுமா. மேலே போய் தென்னை மரத்துல மோதுனா அங்க இருக்கிற தேங்காயெல்லாம் கொலகொலான்னு கீழே விழுகுமா. மரம் ஏற முடியாத குட்டி குரங்குகள்லாம் அந்த தேங்காய்களை கொண்டு போய் குகையில வச்சு சாப்பிடுவோம். என்ன மாதிரி பாருங்களேன். வேங்கை மரம் புலி போல அந்த வேங்கை மரம் இருக்கும், அதெல்லாம் கோபித்து கொள்ளுமா. கொய்யா பழ மரம் நாய்க்குட்டி போல ஒரு மரத்தினுடைய காய் இருக்குமா. என்னெல்லாம்
இதெல்லாம் நம்ம பேரூர் புராணத்துல மருதவரை படலத்துல படிக்கும் போது நமக்கு நிறைய இன்னும் செய்திகள் உண்டு. இருக்கட்டும், அது ஒரு முறை பார்ப்போம். இப்படி சோலைகள், கனிச்சோலைகள், மூலிகை மரங்கள் எத்தனை எத்தனை. அதே போல நம்ம பயன்படுத்துறோமே பட்டை, ஏலம், கிராம்பு, இந்த மரங்கள் எல்லாம் கூட இருந்துதான். பாருங்களேன் எப்படியெல்லாம் இந்த மாதிரி மிகவும் சிறப்பு பெற்ற, பெருமை பெற்ற இந்த மாட்சியுடைய இல்ல ஆட்சியுடைய முருகப்பெருமானை எப்படி பூசிக்க வேண்டும், இந்த பூசனை முறையை மட்டும் சொல்லி இதோடு நாம் நிறைவு செய்வோம். மீதி இருக்கின்ற பகுதியை முடிந்தால் அடுத்த முறை பார்ப்போம். ஏனென்றால் அவரை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ற நிலையை இப்பொழுது எப்படி பூஜை செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட அழகான மலையிலே இருக்கின்ற முருகப்பெருமான் அருளோடு நம்ம எல்லாம் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார், மாட்சிமையோடு. அங்கு சென்று வணங்குகிறவர்களுக்கு துன்பம் என்பதே இல்லை. முதலிலேயே பெரிய எழுத்தாக எழுதி வைத்திருப்பார்கள், பெரிய தகட்டிலே, மனக்கவலை எதற்கு மருதமலையான் இருக்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. மனக்கவலையே வேண்டியதில்லை கொஞ்சம் கூட. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எப்படி வணங்கினார்கள்? இந்த சிவதர்மங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது பூசனை. நமக்கு எல்லாருக்கும் சொல்றதுதான். நமக்கு எல்லாருக்கும் இந்த பூசனை முறைகளை இப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றார்கள். சிவதர்மங்கள் எடுத்துக்கொண்டாலே சிறந்தது பூஜை தான். அதற்குள்ளே அவமில் பல உபச்சாரத்து 5 சிறந்தன, அவற்றை தவம் மலிய 16 மண்டலம் தண்டாது. தண்டாதுன்னா இடைவிடாது. இயற்றில் செய்தால், இடைவிடாமல் செய்தால் கவலை அற்று போகும், அறம் பெருகும், பயன் கிடைக்கும். இம்மை பிறப்பிலேயே நாம் வேண்டுவன கிட்டு அமைதியோடும் ஆனந்தத்தோடும் இறைவனை வழிபட்டு வாழ்வோம். என்ன அந்த 5? 1 அபிஷேகம், 2 தூப தீபம், 3வது மந்திரங்களால் அர்ச்சித்தல். அந்த தீபம் தூபத்திலேயே 2 அடங்கி போகுது. முதல்ல அபிஷேகம், அதுக்கப்புறம் தூபம், அதுக்கப்புறம் தீபம், அப்புறம் மந்திரங்களால் அர்ச்சனை செய்தல், அதுக்கப்புறம் நைவேத்தியம். இந்த தூபம்ங்கிற மனப்பொருள்ல 2 அடங்குது. என்னன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. அபிஷேகம் எப்படி பண்ணணும்? நீரால தான் அபிஷேகம் பண்ணுவோம், சங்கால அபிஷேகம் பண்ணுவோம். எந்த மாதிரி நீர் எப்படி வைத்து செய்யப்பட வேண்டும்? சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஒரு 12 புதிய பானைகளிலே புதியதாக நீரை நிரப்பி, வடிகட்டி அந்த நீரை நிரப்பி, அதை எடுத்துக்கொண்டு அதிலே வெட்டிவேர் முதலிய மங்கள மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி மணப்பொருள்களை எல்லாம் போட்டு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வாய்ப்பாடாக அந்த துணியில கட்டி வைத்து விட வேண்டும் முதல் நாள் இரவே. அதற்கு பிறகு அந்த நீர் நிறைந்த சால்களை, புது மணல் கீழே பரப்பி இருக்கணும். புது மணல் எங்கிருந்த ஓரத்துல இருந்து எடுத்து வரதில்லை, புது மணலை கொண்டு வந்து பரப்பி அந்த 12 சால்களையும், அந்த பானைகளிலே நிரப்பிய புனித நீரை 12 சால்களையும் அப்படியே அந்த மணலிலே வைத்து, அதுக்கப்புறம் ஏலக்காய் முதலிய மணப்பொருளை எல்லாம் மலர்களோடு சேர்த்து அந்த நீரிலே போட்டு மந்திரங்களால் ஜெபித்து அந்த புனித நீரை தயாரித்து இருக்க வேண்டும். அப்ப முருகனுடைய மந்திரங்களை சொல்லி அந்த நீரை புனிதமாக்க வேண்டும். இப்ப நம்ம கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது வேள்வி சாலைகளிலே வைத்திருக்கின்றார்கள் அல்லவா? திருக்கூடத்திலே பல்வேறு புனித நீரை, புனித இடங்களிலே சென்று நீரை எடுத்துக்கொண்டு வந்து நிரப்பி இதுல எல்லாம் போட்டு 5 கால பூஜை, 7 கால பூஜை அவரவர் சக்திக்கு தக்கவாறு நிரப்பி வைத்து மந்திர உச்சாரணம் செய்து அதற்கு சக்தி ஏற்றி வைத்திருப்பார்கள் அல்லவா? அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகம். அது போல இங்கே மந்திர உச்சாரணம் செய்து அந்த புனித நீரை வைத்திருக்க வேண்டும். இந்த நீரைத்தான் என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் செய்ய வேண்டும். இடையிடையிலே சங்கு எடுத்துக்கொண்டு சங்க அபிஷேகம் செய்யலாம். 2வது என்ன செய்யணும்? நன்றாக திருத்தி சுத்தம் செய்த வாழைப்பழங்கள் 1000, சரிங்களா? பசும்பால் 6 படி, தேன் 2 படி, வெல்லம் 2 படி, நெய் 2 படி, இவற்றை கலந்து தூய்மையாக செய்த பஞ்சாமிர்தம். இறைவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வோமா இல்லையா?
அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் 16 பொருட்களாலே நாம் அபிஷேகம் செய்வோம். நீரால் அபிஷேகம் செய்வதை தவிர 16 பொருட்கள் உங்களுக்கு தெரியும். சந்தனம், பால், தயிர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பழச்சாறு. அதுல பஞ்சாமிர்தம் மிக முக்கியமானதுல முருகப்பெருமானுக்கு. அதுக்கு சொல்றாங்க, எப்படி நீங்க பஞ்சாமிர்தம் செய்து அந்த பஞ்சாமிர்தத்தால நீங்க முருகனை வழிபடணும், அபிஷேகம் பண்ணணும். நல்லா மறுபடியும் கேட்டுக்கோங்க. பசும்பால் 6 படி, தேன் 2 படி, வெல்லம் 2 படி, நெய் 2 படி, சுத்தம் செய்யப்பட்ட வாழைப்பழங்கள் 1000, இவற்றை கலந்து தூய்மையாக செய்த பஞ்சாமிர்த. வாய்க்கெல்லாம் வாய்ப்பாடு கட்டிக்கணும். இப்ப நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோமே அந்த மாதிரி பண்ணிக்கணும். சிறந்த காராம்பசுவின் பால், தேன், இளநீர். காராம்பசு பசுவினுடைய பாலைத்தான் அபிஷேகத்துக்கு எடுத்துக்கணும். தேன், இளநீர், 3 வகையான இளநீர், செவ்விளநீர், பச்சை இளநீர், அப்புறம் கதலி, இன்னொரு இளநீர் இருக்கு, நான் ஞாபகம் வரும்போது சொல்றேன். கவுளிப்பத்திரம்ங்கிற ஒரு இளநீர். இப்படி 3 இளநீர்கள் தான் சிறப்பாகும். அதுலதான் நமக்கு அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் இதாச்சு. மனம் மிக்க சந்தன குழம்பு நன்றாக மனம் மிக்க அரைச்சு செய்த சந்தன குழம்பு, இவற்றால் அபிஷேகம் செய்தல். அதை மலாக்கா சந்தனம்னு கூட சொல்லுவாங்க, மலேசிய சந்தனம். இவற்றாலே நாம அபிஷேகம் செய்ய வேண்டும். இடையிடையே சங்கினால் நீர் எடுத்து அபிஷேகம். இளநீரை எந்த பாத்திரத்திலும் விடாமல் இளநீரை அப்படியே அபிஷேகம் செய்ய வேண்டும். இளநீரை மட்டும் அந்த அப்படியே பார்த்துருக்கு, அந்த இளநீரால் ஒத்தல் செய்து அப்படியே நேரடியாக முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்தது இந்த அபிஷேகம் முடிச்சாச்சு. திருமேனியே எல்லாம் நல்ல பூவாடை, மென்மையான ஆடை கொண்டு ஒத்தி எடுத்து மறுபடியும் இந்த மேனிக்கு வாசனை. தூபம்னாலே மனம். இந்த மனம் 2 வகை. என்ன? இலேபனம் ஒண்ணு, சுகந்தம்னு ஒண்ணு. இலேபனம் என்ன அப்படின்னா மேனியில பூசல பூச்சு, கஸ்தூரி, புனுகு, சவ்வாது, இந்த மாதிரி மனம் மிக்க திரவியங்களை மேனி முழுக்க பூசுறது. அது பூசின பின்னால அழகான ஆடை சாத்தி, அழகழகா மென்மையான அழகுமிக்க புதிய ஆடைகளை உடுத்தி, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? மாலை மலர்கள், இந்த பச்சை பன்னீர், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கோரோசனை, புனுகு, கஸ்தூரி, ஜவ்வாது, இவற்றையெல்லாம் மேனி மேல பூசின பின்னால அழகா புத்தாடையினால அவரை ஆடை அலங்காரம் செய்து, அப்புறம் பார்த்துக்கோங்க, மலர்களால் அலங்கரிக்கிறோம். மாலை ஆக்கி மலர்களால், விடுபூக்களாலும் மலர். அதெல்லாம் தூய்மையான மலர்களால். கடப்ப மாலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சண்பக மாலை, ரோஜா மாலை, மல்லி, மறுக்குழந்து, முல்லை, ஜாதி மல்லி, எத்தனை மலர்கள் உண்டோ அத்தனை மலர்களாலும் அழகான முறையிலே அவர்களுக்கு அலங்காரம் செய்வது. அதுதான் மனம். முல்லை, பிச்சிப்பூ, இருவாட்சி, மல்லிகை, பன்னீர் பூ, மறுக்கொழுந்து, வெட்டிவேர் ஆகிய பல மனமிக்க மலர்களை கொண்டு அவர் மேனியிலே சாத்தி அலங்கரிக்கிறோம். அப்ப 2 வகையான தூபம். ஒண்ணு மேனியிலே பூசுகின்ற லேபனம், 2வது மேனிக்கு ஆடை உடுத்தின பின்னாலே மேனிக்கு சாத்துகின்ற மலர் மாலைகள். அடுத்ததாக தீபம், 3வதாக. இந்த தீபம் எப்படி வைக்க வேண்டும்? வெள்ளி குத்து விளக்கு, 2 பக்கமும் வெள்ளி குத்து விளக்கு. உயரம் எப்படி உயரம்? முருகனுடைய கண்களுக்கு, முருகன் நின்ற கோலத்திலே காட்சி தருகின்றார், அவருடைய கண்களுக்கு சமமான உயரத்திலே விளக்கு இருக்க வேண்டும், வெள்ளி குத்து விளக்கு. அதற்கு பிறகு 1 படி நெய் பிடிக்கின்ற அளவுக்கு அந்த மேல் அகல் இருக்க வேண்டும். 5 திரிகள் போடுகிறோம் அல்லவா, ஒவ்வொரு திரியும் ஒரு விரல் மந்தத்திற்கு போட வேண்டும். பஞ்சு திரி, நன்றாக தூய்மையான பஞ்சு திரி போட்டு 1 படி நெய், அதுவும் பசுவில, நல்ல பசுவில இருந்து, காராம்பசுவில இருந்து எடுத்த பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய், இப்படி தீபம் போட்டு ஏற்ற வேண்டும். அந்த தீபம், எரிகின்ற தீபம் உச்சிக்கு மேலாக அதனுடைய ஜுவாலை செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தீபம் ஏற்றி மருதாசல மூர்த்தியை நாம் வணங்க வேண்டும். கபிலை, காராம்பசுனை இதுதான் போடும், இதுதான் அதுக்கு போடும். அப்புறம் என்னாச்சு? 12 விரல்கள் அளவு உயரமுடையதாக, நம்முடைய விரல் 12 அளவு, அப்போ உச்சிக்கு மேல வந்துடும். இந்த 12 விரல்கள் அளவு உயரமுடையதாக தீபம் ஏற்ற வேண்டும். இரவும் பகலும் எப்போதும் எரிகின்ற வகையிலே இட வேண்டும். எளிமை.
செந்தாமரை நூல் போடலாம், இல்லை பச்சை கற்பூரங்களை கிட்ட வெறும் கற்பூரம் வைத்து அந்த அத்தனை மொந்தமும் உடனே பற்றி எரிய வேண்டும் அல்லவா, கற்பூரம் வைப்போம். அதற்காக பச்சை கற்பூரம் வைக்கணும், இல்லாட்டா கற்பூரம் வைக்கலாம். அதை கலந்தே திரியாக்கலாம்னு சொல்றாங்க. அப்பதான் எப்பவும் எரிஞ்சிட்டு இருக்குமா. ஒருவேளை வெள்ளி விளக்கு கிடைக்கலன்னா வெண்கல விளக்கு வச்சுக்கலாமா. அதற்கு பிறகு அர்ச்சனை செய்ய வேண்டும். நாத விந்து கலாதி நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம. பாடுறோம் இல்லைங்களா? வெகுகோடி நாம சந்திர ரூப, அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்வது 4வது. கந்தா முருகா குகா கார்த்திகேயா காங்கேயா குமரா வேலா மருதாச்சலா சக்தி வேலா ஞான வேலா வீரவேலா, எத்தனை நாமங்கள் சொல்லி 1000 நாமங்கள் சொல்லி செந்தாமரை மலரால் அர்ச்சிக்க வேண்டும். பசுமையான வில்வ மலர் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும், வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். இதற்கு பிறகு மிக முக்கியமானது நைவேத்தியம், நிவேதனம், நைவேத்தியம். அந்த நைவேத்தியத்தை எப்படி சொல்றார் பாருங்களேன். பால் போல வெண்மையான அரிசி 1 படி, 3 படி பால், 1/4 படி பசுனை, 160 கழஞ்சு சர்க்கரை, அந்த காலத்து அளவுப்படி, ஏலப்பொடி சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி மற்றும் சுக்குப்பொடி, இந்த 2மே வீசம்படி இருக்கணுமா. 1 இளந்தேங்காய் துருவல், இளமையான கொஞ்சம் இளமைக்கு மூத்தது, முத்தந்துக்கு இளையது, அப்படி இளந்தேங்காய் துருவலும் போட்டு இவை சேர்த்து பக்குவமாக சமைத்த பொங்கல். பற்ற விட்டுறக்கூடாது. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. இப்படித்தான் முருகனை வழிபட்டு இருக்கிறார்கள் திருமால், பிரம்மா, இந்திரன் உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் அப்படித்தான் வழிபட்டிருக்கிறார்கள். 15 பச்சை வாழைப்பழங்கள் உரித்து போட்டு இனிமையா அந்த பொங்கலுக்குள்ள 15 பச்சை வாழைப்பழங்களை, தூய்மையான பச்சை வாழைப்பழங்களை உரித்து போட்டு எடுத்த பரமா அன்னம், இதைத்தான் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். இப்படித்தான் திருமாலே, தேவர்களே, பிரம்மாக்களே, நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் நீங்கள் முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம். உங்களுடைய வேண்டுதல் என்ன? தேவர்களை சிறை வைத்திருக்கின்றான், வேலையை வாங்குகின்றான், ஜெயந்தனை சிறை வைத்திருக்கின்றான் என்ற சூரபத்மன் ஆதியர்கள், அவர்களை விடுவிக்கலாம். தேவர்களாகி உங்களுக்கு வாழ்வு கிடைக்கலாம். உங்களுடைய பெண்கள் எல்லாம் தாலியை நிலைக்க பெறுவார்கள் என்று சொல்லி நாரதர் முனிவர் இவர்களுக்கு சொல்ல, திருமாலுஷ்ட தேவர்கள் அத்துணை வேறும் அப்படியே 48 மண்டலங்கள், ஒரு மண்டலம்னால 48 நாட்கள், அப்படி 48 நாட்கள் நீங்கள் 48 மண்டலங்கள் நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரியான பூஜை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல தேவர்கள் உள்ளிட்டோர் முருகப்பெருமானை அதே வண்ணமாக பூஜித்தார்கள். அப்படி பூஜித்து முடித்த உடனே முருகப்பெருமான், சரி வாருங்கள், நான் சூரபத்மனை அழித்து உங்களுக்கு வாழ்வு தருகிறேன் என்று அங்கிருந்துதான், மருதமலையில இருந்துதான் சூரபத்மன் ஆதியர்களை அழிக்க புறப்பட்டதாக பேரூர் புராணம் கூறுகின்றது. அதனால இப்படி பூஜை செய்தார்கள். இன்றும் அது நடக்கின்றதா அந்த பூஜை? நாள்தோறும் முப்போதும் எப்போதும் பூஜை நடக்கின்றது. இருந்தாலும் இந்த வகையாக இத்தனை பகுதிகளாக, இத்தனை அலங்காரமாக, இத்தனை ஆரோக்கியமாக, இத்தனை விருப்பமாக பூஜை ஒரு வருடத்திலே 3 நாட்கள் நடக்கிறது. 3 பருவங்கள் என்ன? பின்பனி காலம், இளவேனி காலம், முதுவேனி காலம் என்று 3 பருவங்களிலும் வருடம் 2 முறை இந்த பூஜை நடக்கின்றது. பொதுவாக சொன்னா ஆடி மாசம் முதல் தேதி, புரட்டாசி முதல் திங்கள், வைகாசி விசாகத்திற்கு முதல் நாள், இந்த 3 காலங்களிலையும் இப்பவும் முருகனுக்கு அதே மாதிரி பூஜை. பேரூர் ஆதீனம் ஒரு சமயம் எடுத்து பூஜை செய்கிறார்கள். மற்றும் அவரோடு சேர்ந்து கொண்டு இன்னும் பல பெரிய அன்பர்கள் அந்த பூஜையை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படி இந்த விதமான பூஜை செய்து வந்தால் எந்த பகையும் நமக்கு இல்லை. இருக்கின்ற பகையெல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அனைத்து வகையிலும் இன்பமான வாழ்வை முருகன் அருள்வான். நமக்கு வேணுங்கிறது என்ன வேணும்னு தானே கேட்டு போறோம். வரம் வேணும் முருகன் தானே கேட்டு போறோம். கிடைச்ச உடனே நன்றி சொல்ல போறோம். இந்த 2 நேரத்துல தானே. ஆனால் நாள்தோறும் எப்போதும் இடைவிடாமல் முருகனை வணங்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. அப்ப நமக்கு எல்லா நிலைகளிலும் அருள் கிடைக்கும் என்பது. நாம் எல்லா நிலைகளிலும் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் இருப்போம், வேண்டுவனவற்றை பெற்று. வைகாசி மாதம்
சுவாதி நட்சத்திரத்தில் அன்று கிடைக்கிறது. அப்புறம் ஆடி மாதம் முதல் தேதி, பங்குனி மாதம் முதல் திங்கட்கிழமை, மன்னிக்கணும் நான் புரட்டாசின்னு சொல்லிட்டேன், பங்குனி மாதம் முதல் திங்கட்கிழமை. அந்த மாதிரி 3 முறை நடக்கின்றது. முதல் 2 பூஜைகளை பேரூராதீனம் பொறுப்பேற்று செய்து வருகிறது. 3வது பூஜையை ராமநாதபுரம் சைவநெறி கழகம் செய்து வருகிறது. கோவையிலே சைவநெறி கழகம் செய்து வருகிறது. என்றாலும் பேரூராதீனம் அவர்கள் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் இங்கே எங்களுடைய அடியார்கள், எங்களுடைய ஆதீனம், எங்களை வழிபடுத்துகிற நாளும் எங்களை நன்னறிப்படுத்துகின்ற ஆதீனங்கள் 2 உண்டு இங்கே. ஒன்று பேரூரில் இருக்கின்ற பேரூர் ஆதீனம், இன்னொன்று சரவணம்பட்டி என்ற இடத்துல இருக்கின்ற கௌமார மடம் சரவணம்பட்டி ஆதீனம். இந்த 2 ஆதீனங்களும் எங்களை, இங்கு கோவை வாழ் மக்களை நாளும் நன்னறிப்படுத்தி எங்களை அருளாட்சி செய்து வருகின்றார்கள். அதுதான் உண்மை. எனவே அவரோடு 3 நிலைகளிலும் அவர் இல்லாமல் அங்கே பூஜை செய்வதில்லை. எனவே இந்த 3 நிலைகளிலே ஒரு வருடத்திற்கு நடந்து வருகின்றது. ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். மன்னிக்கணும், 48 மண்டலம்னு சொல்லிட்டேன் இல்லையா, 16 மண்டலங்கள். ஏன்னா இந்த தடவை என்ன 2 எண்ணிக்கை மாறி போச்சு. ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள், 16 மண்டலங்களுக்கு இதே மாதிரி பூஜை செய்தார்கள். அப்ப 768 நாட்கள் இடைவிடாது தொடர்ந்து இந்த பூஜை செய்து வந்தார். முருகன் தன்னிடமே நம்ம எல்லாரையும் வைத்துக் கொள்வார். அதுக்கு வேற வாழ்வே இல்லை. அறிவும் நிறைவும் பெறவே நின் அருளதருளி என்னை உன் மனதோடு அடிமை கொள்ளவும் வர வேணும் அப்படிம்பார். சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு கிடைக்கும். தலைமை சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கிடைக்கும். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத கடக கட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மீடியால் மயக்கம் உருவேனோ அருண கண்ண பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் நள்ளித்த மயில் வேரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே தருணம் இதையா மிகுத்த கனமதுர நீழ்கவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தருணம் இதையா மிகுத்த கனமதுர நீர் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து தயை புரிய வேணும் நைத்த வடிவேலா கருணை புரியாதிருப்பதென்ன குறையு வேளை செப்பு கையிலை மலை நாகம் பெற்ற குமரோனே கடக புய மீது ரத்ன மணியணி பொன்மாலை தெச்சை கவளும் மணமார்கடப்பம் மணிவோனே தருணம் இதையா மிகுத்த கனமதுர நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து தயை புரிய வேணும் நைத்த வடிவேலா என்று நம்முடைய உணர்வுகளுக்கு ஏற்ப இந்த பாட்டை மாற்றி சொல்லியிருக்கிறேன். பழனிமலை மீது வச்சுட்டா மருதமலை மீது வச்சுட்ட எல்லா மலையும் மீது வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மால செய்ய முடியுமான இறைவனுக்கே தெரியும், நம்மால முடியாது. ஆனால் முயன்று எவ்வளவு எளிதாக நம்மால் விடாமல் பூஜை செய்ய முடியுமோ அப்படி செய்யலாம். செய்யும் போது இந்த 5ம் கண்டிப்பாக அபிஷேகம், லேபனம், சுகந்தம், இந்த 2 தூபம், அப்புறம் தீபம், அப்புறம் நைவேத்தியம், அர்ச்சனை, இதை செய்து நாம் முடிந்த அளவிற்கு உள்ளார்ந்த உணர்வோடு மனமளவு எடுத்து அவன் பாதத்திலே வைத்து வழிபட்டால் எல்லா நலன்களும் கிடைக்கும். இப்படித்தான் மருதமலையிலிருந்து ஆட்சியை மாட்சியோடு செய்து வருகின்றார் நம்முடைய முருகப்பெருமான் என்று சொல்லி இந்த அளவிலே மருதமலையானுடைய ஆட்சியும் மாட்சியும் என்று
நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.